யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்க ஆரம்பிச்சிருக்கீங்க. நீங்க இன்ட்ரோவர்ட் ஆனந்தி and சபரி. வணக்கம், குட் மார்னிங். வணக்கம், குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். ஆனந்தி, எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். என்ன விஷயம் சரி, சொல்லுங்க. ஓகே. நானும் ரொம்ப நல்லா போய் மாதிரி ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். ஓகே, இன்னைக்கு என்ன டே ஆனந்தி? இன்னைக்கு வந்து பேரண்டிங் கிஃப்டட் சில்ட்ரன் வீக். பேரண்டிங் கிஃப்டட் சில்ட்ரன் வீக். ஓகே, சூப்பரான விஷயம் இல்ல? நிஜமாவே அதாவது நார்மலாக ஒரு குழந்தை வளர்க்குறது அப்படிங்கிறதே வந்து என்னதான் அது வந்து ஒரு நேச்சுரலான விஷயம், அது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் அப்படின்னாலுமே கொஞ்சம் டீடியஸான ஒரு ப்ராசஸ் தான் வச்சுக்கோங்களேன். ஏன்னா குழந்தைங்களை வந்து நம்ம நினச்ச மாதிரிலாம் அவங்களை ஷேப் அப் பண்ண முடியாது. அவங்களுக்கு அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ அவங்களோட விருப்பங்கள் எல்லாத்துக்கும் நம்மளும் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது. அப்படி இருக்கும்போது கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் ஸ்பெஷல் கிட்ஸ் அவங்கள வளர்க்குறது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்து நீங்கள் நம்ம பேச போகிறோம். கண்டிப்பாக. ஏன்னா குழந்தைங்கனாவே துருன்னு இருக்கும். எங்கள் அம்மாலாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நான் சின்ன வயசில் இருக்கப்போ எங்கே இருப்பேன்னு தெரியாதான். செல்ஃப் மேலே ஏறுவேனா, அங்கே ஏறுவேனா, இங்கே ஏறுவேனா, கிரைண்டருக்குள்ளே ஓடி போய் இப்படி கை விட்டுட்டு இருப்பேனா, ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படிம்பாங்க. அதே ஒரு ஸ்பெஷலி கிஃப்டட் சில்ட்ரன் அப்படிங்கிறப்ப நம்மளோட கேர், அதோட பார்த்தீங்கன்னா நம்மளோட அஃபெக்ஷனையும் தாண்டி இந்த இடத்துல எப்படிலாம் பார்த்துக்கணும், அந்த குழந்தைய கைக்குள்ளே வச்சு பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சீரியஸாக நீங்கள் சொன்ன மாதிரி குழந்தைங்களாம் சேட்டை பண்ணும்போது பேரண்ட்ஸ்லாம் இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணாலுமே ஒரு 2 நாள் சேட்டை பண்ணலாம் அவ்வளோதான். என்னங்க என் பையன் இனிமே பண்ண மாட்டேன்றான், அமைதி ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கானே, அவன் வந்து மிக்சிக்குள்ளே கையை விட மாட்டேங்கிறானே அப்படிம்பாங்க. எங்க நல்ல விஷயம் தானே, எப்பவும் விடுவான், விட மாட்டேங்கிறான் அப்படிங்கிற ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் அப்நார்மலாக இருந்தாலே வந்து அவங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி மைண்டே என்ன பண்ணுறது எது பண்ணே தெரியாது. அப்படி இருக்கும்போது இந்த கிஃப்டட் கிட்ஸ் அப்படின்னா அவங்கள எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் தேவைப்படுது நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இதை பற்றி டீட்டெயிலாக பேசுறதுக்காக 2 கெஸ்ட் வர போகிறாங்க. அதுக்கு முன்னாடி என்ன காத்துட்டு இருக்கு, முத்திரை பார்த்துடலாமா? பார்த்தலாம். வணக்கம். விரல்களே மருத்துவர் வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு எளிய தீர்வு, குரல் வளம் பெருகுவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும். இதற்கு ஏதாவது தீர்வு இந்த விரல்களே மருத்துவரில் இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து நிறைய தீர்வுகள் இருக்குது. அதில் ஆராய்ச்சி முடித்து இது வந்து வேலை செய்யும் அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு 3 முத்திரைகளை நான் இப்போ உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போகிறேன். அதை தொடர்ந்து ஒரு ரகசிய குறிப்பான ஒரு மூலிகை பயன்பாட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரப்போகிறேன். இப்போ நம்ம என்னென்ன முதிரைகளை செய்ய போகிறோம், குரல் வளம் பெருகுவதற்கு நம்ம என்னென்ன முதிரைகளை செய்யலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல வந்து சங்கு முத்திரை. குரல் வளை அல்லது குரல் வளம் தொண்டை பகுதியில் எந்த ஒரு நமக்கு முன்னேற்றமோ அல்லது ஒரு தேவையோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து முதல்ல சங்கு முத்திரையை பயன்படுத்துறதுக்கு தயங்கக்கூடாது. சங்கு முத்திரை எப்படி செய்யணும்னு பாருங்கள். உங்களுடைய கைகளில் இடது கையில் வலது கையினுடைய பெருவிரலை வச்சு இடது கையை இறுக்கமாக மூடி வலது கையினுடைய ஆள்காட்டி விரலினுடைய நுனியால் இடது கையினுடைய பெருவிரல் நுனியை தொட்டு மற்ற 3 விரல்களையும் இப்படி வச்சுக்கணும். இது வந்து சங்கு முத்திரை. இப்போ பார்த்தீங்கன்னா உங்கள் கை வந்து சங்கு மாதிரி இருக்கணும். 2வது முத்திரை கிளிமூக்கு முத்திரை. இது எப்படி செய்கிறதுன்னு பாருங்கள். உங்களுடைய 3 விரல்களையும் 2 கைகளிலுமே இப்படி உள்ளங்கையில் மடிச்சுக்கணும். பெருவிரலை வந்து மடக்காமல் நீட்டமாக வைத்து எந்த இடத்துல வந்து ஆள்காட்டி விரலில் தொடுதோ அந்த இடத்த ஆள்காட்டி விரலில் வந்து ஒரு வளைவு போல், கிளியினுடைய மூக்கு போல் இப்படி வளைத்து வைத்து கொள்ள வேண்டும். இது வந்து கிளிமூக்கு முத்திரை. 3வது முத்திரை ஆணை முத்திரை. ஆணை முத்திரைனா உங்களுடைய நடுவிரலும் ஆள்காட்டி விரலும் பெருவிரலின் நுனியில் தொட்டு ஒரு வட்ட வடிவத்தை உருவாக்கிறது. இந்த 3 முத்திரைகளையுமே ஒன்றன் பின் ஒன்றாக நம்ம செய்ய வேண்டும். ஒவ்வொன்றும் 20-20 நிமிடம் செய்ய வேண்டும். முத்திரைகள் செய்யும்போது நம்ம குறிப்புகள் இருக்குது. அது நோய்க்கான முத்திரைகள் செய்தாலும் அதே குறிப்புகள் தான். இந்த மாதிரி நோய் இல்லாமல் நமக்கு வளம் பெருகுவதற்கும் அல்லது ஆரோக்கியத்தை நம்ம நோக்கி முன்னேற்றமான பாதைக்கு எடுத்து செல்வதற்கும் ஒரே குறிக்கோள் தான் அல்லது ஒரே குறிப்புகள் தான். அதை எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா, நடந்துட்டு செய்யக்கூடாது, சாப்பிட்ட உடனே செய்யக்கூடாது, குளித்து முடித்த உடனே செய்யக்கூடாது, வெறும் தரையில் அமர்ந்து செய்யக்கூடாது. நாற்காலியில் உட்காந்து செய்கிறதா இருந்தால் காலில் வந்து தரைக்கும் நமது பாதத்திற்கும் இடையில் ஒரு மின்கடத்தா பொருளை பயன்படுத்த வேண்டும். இந்த குரல் வளம் பெருகுவதற்கு எளிய விதமான ஒரு வித மூலிகை பயன்பாடை இப்போ நான் சொல்கிறேன், நல்லா குறித்து வச்சுக்கோங்க. மாமரம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த மாமரத்தினுடைய கொழுந்து இலைகளாக ஒரு 5 இலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த இலையை எடுத்துகிட்டு லேசாக தண்ணீர் தெளித்து அதை வந்து நல்லா கசக்கணும். கசக்கி இப்படி புழிஞ்சிங்கன்னா அதில் வரக்கூடிய சாறு வந்து 1 சங்கு அளவு எடுத்துக்கோங்க. அந்த 1 சங்கு அளவு சாறு எடுத்துகிட்டு, அதாவது 20 ml கணக்கு வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் வந்து பாதி அளவு தேன் கலக்கணும். அதே பாதி அளவுக்கு பசு நெய் உருக்கி அதில் கலக்கணும். இது 3யும் கலந்த கலவையை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எவ்வளவு தேவையோ அவ்வளவு பசும்பால் எடுத்து அதில் வந்து இதை நல்லா கலந்து சூடாக வெதுவெதுப்பான நம்ம வந்து குடிக்கும் பக்குவத்தில் வந்து இதை குடிச்சிடணும். இந்த மூலிகை பால் அப்படின்றத நீங்கள் இதை குடிச்சிட்டு வந்தீங்கன்னா அதுக்கப்புறம் நான் சொன்ன இந்த 3 முத்திரைகளும், ஒன்று சங்கு முத்திரை, 2வது கிளிமூக்கு முத்திரை, 3வது ஆணை முத்திரை, இந்த 3 முத்திரைகளையும் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா குரல் வளம் வந்து உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும்.
நம்மளால் இந்த அளவுக்கு வந்து வளமான குரலால் பாட முடியுமா அப்படின்றது முயற்சி பண்ணி பாருங்கள். அதே சமயம் இந்த மூலிகைகளை பயன்படுத்தும் போது இரவு நேரத்தில் பயன்படுத்தக்கூடாது, காலையில் நேரத்தில் மட்டும் பயன்படுத்தணும். ஒரு 11 மணிக்குள்ளே நீங்கள் இந்த மூலிகைகளை பயன்படுத்துறது, முத்திரைகளை செய்கிறதெல்லாம் செஞ்சு முடிச்சிட்டிங்கன்னா அதிகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். இந்த முத்திரையெல்லாம் பார்க்குறப்ப அதுவே எனக்கு ஒரு கிஃப்டட் மாதிரி இருக்கு ஆனந்தி. கிஃப்டட் மாதிரி இருக்கா? இல்லை, அதுவே வந்து நம்ம உடலுக்கும் உள்ளத்துக்கும் சேர்த்து அப்படி ஒரு சூப்பரான ஒரு விஷயம் எந்த அப்படி வருது இல்லை? உனக்கு உடலே ஒரு கிஃப்ட் தான்டா, அதுக்கப்புறம் தானே அதுக்கு நீ கொடுக்க வேண்டிய முத்திரை எல்லாம் ஒன்று. அப்படி சொல்ல வரியா? இருந்தாலும் இன்னும் வந்து நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு காத்துட்டு இருக்கேன். அதுக்கு மாதிரி ஒரு சின்ன பிரேக் போயிட்டு வந்துடலாம். எஸ், புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவா இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல கேட்டுருக்கீங்க. இனியவா என்று பத்தி ஆனந்தி அண்ட் சபரி. ஓகே, அடுத்த வந்து உங்களுக்கு எப்பாவது நீங்க வந்து ஏதோ ஒரு வார்த்தை சொல்ல வருவீங்க, தொண்டையிலே நின்றுக்கும். தொண்டையிலே கிச் கிச்சா, அதேதானே இங்க வரைக்கும் வருதுங்க. என்ன இங்க வரைக்கும் வருது? வாந்தியா? இங்க வரைக்கும் வந்தா வாந்தி? அது இல்ல வார்த்தை நல்ல சூப்பரான வார்த்தை இங்க நிக்குது, வெளியிலே வர மாட்டேது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். ஆனந்தி, நான் இத்தனை நாளா ஆங்கரிங் பண்ணிட்டு இருக்கேன், அந்த மாதிரி தானே சொல்றேன். இல்ல நான் சொல்றேன் பொதுவா பேர் சொல்லுவாங்களே, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டா அது பேர் தானே நல்ல பேரு, கெட்ட பேரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகே, இனிமேல் அந்த மாதிரி ரீசன் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நம்ம சித்த வைத்திய அவரும் வந்து ஒரு சொல்யூஷனோட வந்திருக்காரு அந்த தொண்டைக்கட்டுக்கு. என்ன சொல்யூஷன் வச்சிருக்காரு? அது நான் அவர் தானே சொல்வாரு. நலம் அன்புடன் பகுதியில் தொண்டைக்கட்டை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம். தொண்டைக்கட்டுங்கிறது தொண்டை இறுக்கம், சுரபங்கம், குரல் கம்மல் அப்படின்லாம் கூட குறிப்பிடலாம். தொண்டையில் வந்து முள் போன்ற முள்ளில் சொருகிற மாதிரி ஒரு உணர்வு, அதாவது எச்சி முழுங்க கூட முடியாது. தொண்டையில் வலி இருக்கலாம், சுரம் இருக்கலாம், அதாவது தொண்டை வலியின் காரணமாக சுரம் இருக்கலாம், உடம்பு வலி இருக்கலாம், உடம்பு அடிச்சு போட்ட மாதிரி ஒரு வேதனை இருக்கலாம். இது எல்லாமே இந்த தொண்டைக்கட்டுக்கு வந்து நம்ம குறிகுணங்களாக வந்து குறிப்பிடுவோம். இதற்கு நோய் வர்றதுக்கான காரணங்கள் பார்க்கும்போது அதிகப்படியான பயணங்கள், நெடுதூர பயணங்கள் ஏற்படுறது, தொடர்ச்சியான தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, உடல் சூடு அதிகமாகிறது, அதனால் நம்ம இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்கும். குடிக்கிற குடிநீர், நம்ம குடிநீர் வந்து சுத்தம் இல்லாத குடிநீராக இருந்தால் கிருமி தாக்குதல் மூலமாகவும் இந்த தொண்டைக்கட்டு வந்து ஏற்படலாம். பொதுவாக இந்த தொண்டைக்கட்டை வந்து நம்ம எளிமையான வீட்டு வைத்தியம் மூலமே வந்து குணப்படுத்திக்க முடியும். பொதுவாக இந்த மாதிரியான குறிகுணங்கள் ஆரம்பிக்கும் போதே, லேசாக தொண்டை கரகரப்பாக இருக்கும்போதே நம்ம உப்பு போட்டு கொப்பிப்போம் இல்லையா, சுடு தண்ணியில் உப்பு போட்டு தொண்டையில் நல்லா படுற மாதிரி கொப்பளிக்கும் போதே அந்த வியாதியிலேருந்து உடனடியாக ஒரு வெளிவர முடியும். இல்லை அதற்கு அடுத்த ஸ்டேஜ் வந்துருச்சு, தொண்டையில் வலியும் இருக்குது, அந்த தொண்டை எச்சி முழுங்கும் போது அந்த முள் போன்ற உணர்வு இருக்குன்னா திரிபலா சூரணத்தை நம்ம வந்து கொப்பளிக்கிறதுக்கு வந்து பயன்படுத்தலாம். திரிபலா சூரணம் வந்து நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும், வீட்டிலே ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். கடுக்கா, நெல்லிக்காய், தாண்டிக்காய் சேர்ந்த திரிபலா சூரணத்தை ஒரு 200 மில்லி தண்ணியில் ஒரு 10 கிராம் அளவு போட்டு லேசாக சுட வைக்கணும். ஒரு 200 மில்லிங்கிறத வந்து ஒரு 150 மில்லி அளவுக்கு வற்றினோடனே அதை லேசாக ஃபில்டர் பண்ணிவிட்டு அது தொண்டையில் படுற மாதிரி நம்ம வந்து கொப்பளிச்சோனாலும் அந்த வலியுடன் கூதனிய அந்த தொண்டைக்கட்டு வந்து நம்ம வந்து குணமாகும். சிறு குழந்தைகளுக்கு வரக்கூடிய டான்சிலைட்டிஸ் பிரச்சனைக்கு வந்து ஓமவலியை வந்து பயன்படுத்தலாம். ஓமவலி சாரை வந்து நம்ம உள்ளே குடிக்கிறது மூலமாகவும் தொண்டை கரகரப்பு, டான்சிலைட்டிஸ்லேருந்து நம்ம முற்றிலுமாக வெளிவர முடியும். ஓமவலியிலேருந்து செய்யக்கூடிய ஓமவலி மாத்திரையை பயன்படுத்துறது மூலமும் அந்த தொண்டை வலியிலேருந்து முற்றிலுமாக வெளிவரலாம். அது குழந்தைகள், பெரியவங்க எல்லாருமே அந்த ஓமவலி மாத்திரையை பயன்படுத்தலாம். ஏற்கனவே இந்த நிகழ்ச்சியில் பார்த்துருக்கோம். அந்த ஓமவலி மாத்திரை 2 மாத்திரையிலேருந்து 3 மாத்திரை வரைக்கும் ஒரு நாளுக்கு 3 வேளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே இந்த தொண்டை கரகரப்பு, தொண்டை வலி இந்த மாதிரியான பிரச்சனைலேருந்து முற்றிலுமாக நம்ம நிவாரணம் பெற முடியும். சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய துளசி, தூதுவளை, ஆடாதோடை இந்த மாதிரியான செடிகளை நம்ம பச்சையாக பறித்து அதை கஷாயம் போட்டு குடித்தாலும் இந்த தொண்டை வலியிலேருந்து நம்ம நிவாரணம் பெற முடியும். காலையிலையும் மாலையிலும் வெறும் வயிற்றில், மாலைன்னு சொல்லும்போது மதியானம் சாப்பிட்டு ஒரு 3 மணி நேரம் கழித்து அதை வந்து பயன்படுத்தலாம். கஷாயம் குடிச்சிங்கன்னா ஒரு அரை மணி நேரம் கழித்து வேறு உணவையோ மற்ற பானங்களையும் எடுத்துக்க முடியும். அந்த மாதிரியாக ஒரு இந்த வீட்டு கஷாயத்தின் மூலமாகவே இந்த தொண்டை இறுக்கம், அந்த தொண்டை வலி, தொண்டைக்கட்டிலேருந்து நம்ம வந்து முற்றிலுமாக வெளிவர முடியும். அருமையான ஒரு விஷயங்கள். தொண்டைக்கட்டுக்கு வந்து இனிமேல் நீ வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய் அந்த மருந்து கொடுங்க, இந்த மருந்து கொடுங்கன்னு நீயா ஒரு மருந்தெல்லாம் தயாரிக்கவே வேணாம். சூப்பராக இவர் சொன்ன மெடிசன் அப்படியே ஃபாலோ பண்ணலாம்னு நினைக்கிறேன். எஸ், நீ அப்படியே நினச்சிட்டே இருக்கு. ஆனால் இப்போ அடுத்தா வந்து என்ன தெரியுமா, ஒரு இடத்துக்கு நீ போகிற, அங்கே வந்து ஒரு சுவையான ஒரு விஷயம் இருக்கு. ஆனால் அந்த சுவையான விஷயத்தை நீ பெறணும் அப்படி என்றால் நீ அதை சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், அப்போதான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ப்ரொனவுன்ஸ் பண்ணுவியா? சொல்லுவேன். இப்போ என்ன இருக்கு? ஓகே, அது என்னன்னா பலாப்பழ ஐஸ்கிரீம். ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். பலாப்பழ ஐஸ்கிரீம். ஜாக் ஃப்ரூட் ஐஸ்கிரீம். பலாப்பழ ஐஸ்கிரீம். பாரு, அதை நீ சொல்ற மாதிரி சொல்லலாம், நான் சொல்ற மாதிரி சொல்லலாம். நான் சொல்ற மாதிரி சொல்லலாம், ஆனா உனக்கு சொல்ல வராதுங்கிறது தான் உண்மை. பலாப்பழ ஐஸ்கிரீம். பலாப்பழ ஐஸ்கிரீம். பலாப்பழ ஐஸ்கிரீம். பலாப்பழ ஐஸ்கிரீம். அவரே சொல்லிட்டு பார்த்தேன். ஓகே. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பசுமை உணவுகள் பகுதிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம செய்ய போகிற உணவு பலாப்பழ ஐஸ்கிரீம். எப்படி செய்யலாம்னு முன்னாடி என்ன தேவைன்னு பார்க்கலாம். பலாப்பழம் பொடியாக நறுக்கியது,
பால் பவுடர், அத்திப்பழம் பொடியாக நறுக்கியது, உலர் திராட்சை, முந்திரி பருப்பு, ஆரஞ்சு பழச்சுளைகள். முதல்ல தேவையான அளவு பலாப்பழத்தை போட்டுக்கிறோம். இதில் கொஞ்சம் பாதி அளவு பால் போட்டு சேர்த்துக்கிறோம். நமக்கு என்ன தேவையோ இது கூட உள்ளே நல்லா மிக்ஸ் ஆகணுன்றதுக்காக முந்திரி பருப்பு கொஞ்சம் போட்டுக்கிறோம். கொஞ்சம் அத்திப்பழங்கள் போட்டுக்கிறோம். மற்ற அத்திப்பழம் மேலே அலங்காரம் பண்ணிக்கலாம். உள்ளார அத்திப்பழம் மிக்ஸ் ஆனால் சாப்பிட்றது நல்லாயிருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, மேலே அலங்காரம் பண்ணுறத விட அத்திப்பழம் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சுவையும் கூடுதலாக இருக்கும். ஆரஞ்சு பழத்தை உள்ளே போடக்கூடாது, அப்புறம் போட்டுக்கலாம். முதல்ல ஆரஞ்சு பழச்சுளைகள் நமக்கு தேவையானதெல்லாம் அதில் போட்டணும். இதை பிளெண்ட் பண்ணாமல் இருக்க காரணம் என்னென்னா, ஆரஞ்சு பழத்தில் இருக்கிற ஜூஸ் சார்புள்ள பழ ஜூஸ் இல்லையா, இது சிட்ரிக் வகை சார்ந்தது. இது கூட கலக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த பழத்தோட டேஸ்ட்டே இந்த ஐஸ்கிரீமோட டேஸ்ட்டே மாற்றிடும். டேஸ்ட்டு மாறக்கூடாது, ஆனால் நடுவில் நமக்கு வந்து புளிப்பு சுவையும் அந்த சிட்ரிக் இது சுவையும் கிடைக்கணுன்றதுக்காக இந்த சுளைகளை வந்து பரவலாக இப்படி போட்டுக்கிறோம். இது மேலே இது பரவலாக போடணும். இப்போ இது மேலே நமக்கு தேவையான அளவுக்கு திராட்சை இதெல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு அலங்காரம் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு 2 மணி நேரம் கழிச்சு சாப்பிடும்போது கெட்டியாக இருக்கும். அந்த நேரத்தில் கொஞ்சோண்டு மேலே தேன் கலந்து கொடுத்தோம்னா ரொம்ப சுவையாக இருக்கும். தேன் ஏன் இந்த கலக்க சொல்கிறோம் அப்படின்னாக்கா, இந்த மாம்பழங்கள் இதெல்லாம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்தி குறைவாக தான் இருக்கும். ஏன்னா குளிர்சாதனத்தில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா வந்து இந்த தன்மை கொஞ்சம் லேசாக மாறுபடும். அப்போ தேன் கலக்கும்போது திரும்பி சுவை விட்டுடுறோம், மறுக்கு விட்டுடுறோம், அதாவது செறி விட்டுடுறோம். செறி விட்டு சாப்பிடும்போது தேனையும் செறி விட்டுற மாதிரி இருக்கும், இந்த பழங்களையும் செறி விட்டுற மாதிரி இருக்கும். ஐஸ்கிரீம் வந்து ரொம்ப சுவையாகவும் நல்ல இனிப்போடும் உள்ளே போகும். அதிக இனிப்போடு உள்ளே போகும்போது அது உடனே குளுக்கோஸாக மாறும். குழந்தைங்களுக்கு வந்து சக்தியை தரும். எந்த ஐஸ்கிரீமும் குழந்தைங்களுக்கு சக்தியை தராது. ஏன்னா எல்லா ஐஸ்கிரீமும் வந்து ஜில்லுன்னு சாப்பிட்டா உள்ளே போயிட்டு குளிர்ச்சியாக இருக்குமே தவிர சூடு தான் கிளப்போம், சூடு தான் இருக்கிற சூடு தான் வெளியே கொண்டு வரும். ஆனால் இந்த ஐஸ்கிரீம் உள்ளே போச்சுன்னா எனர்ஜி தரும். அதுக்காக நம்ம வந்து பழங்களில் ஐஸ்கிரீம் செஞ்சு காட்டுறோம். ரொம்ப நல்ல உணவு. வேறு ஒரு நல்ல பசுமை உணவோடு அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இப்படி ஒரு ஸ்வீட்டான விஷயத்தை டங் ட்விஸ்டர் மாதிரி பார்த்துக்கிறேன். அதாவது வந்து அந்த முழு சோத்துல பூசணிக்காய் மறைச்ச மாதிரி சொல்லுவாங்கல்ல, ஆனா வந்து முழு சோத்துல இல்ல, முழு முழு அதான்மா முழு சோத்துல வந்து நீ இந்த இடத்துல அமைதியா இரு. பூச்சேரி சாப்பிட இப்பவே ஃபீல் பண்ணிட்டு பாரு, இவனுக்கெல்லாம் நான் எதுக்கு பலாப்பழம் இல்ல சூப்பரா இருந்துச்சு. ஒரு ஐஸ்கிரீம்ல வந்து எனக்கு இவ்வளவு பெரிய பலாப்பழம் மறைக்க முடியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சது. இவ்வளவு பெரிய பலாப்பழம் இல்ல, அது பலாப்பழம் இவ்வளவு பெரிய இருக்கும். சரி, ஓகே, சரியா? அடுத்து என்ன பார்க்க போறோம்? இன்னைக்கு நீ கொஞ்ச நேரம் அப்படி ஒரு மாதிரி இருக்கனால நீ அப்படியே இரு. புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல கேட்டிருக்கீங்க. இனியவை இன்டர்வியூக்கு ஆனந்தி அண்ட் சபரி. பொறுமையா நான் சொல்றது கேட்பியா? ஓகேவா? பொதுவா என்ன சொல்லுவாங்க, குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது உங்களோட கடமை, நீங்க அந்த கடமையை தவறக்கூடாது, ஒழுங்கா வளர்க்கணும் அப்படின்னு பல பேர் மிரட்டி நீ பார்த்துருப்பேன்ல. அந்த மாதிரிலாம் இல்லாம குழந்தைய வளர்க்குறது அப்படிங்கிறது உங்களோட உரிமை அப்படின்னு சொல்றாங்க. இது கடமை இல்லை, உரிமை. ஆமா, அதுக்கு என்ன கை பலாப்பழத்துக்கு கொஞ்சம் மாதிரியே போகுது. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றப்ப இப்படிதான் இருக்குன்னு தெரியுமா? ராஜு காலிங் ராஜு அந்த மாதிரி. அப்படியா? சரி, ஓகே. அது எப்படி வேணா கால் பண்ணிட்டு போ. ஆனா வந்து இது கடமை உரிமை அப்படிங்கிற பல கன்ஃபியூஷன்ல இருக்கனால பெரிய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, என்ன சொல்றாங்க உங்க குழந்தைய வளர்க்கறது அப்படிங்கிறது உரிமையா, நம்ம உரிமை அப்படிங்கிற யோசிச்சுட்டு. ஆமா, சொல்லலாம். அதை பத்தி நம்ம இரண்டு மிஸ் என்ன சொல்றாரு அப்படிங்கறத பார்த்தலாமா? பிரபஞ்சத்திற்கு சொந்தமான ஒரு குழந்தையை ஒரு வீட்டிற்கு மட்டுமே சொந்தமாக மாற்றுவது தான் நம்முடைய வளர்ப்பு அப்படின்னு ஒருத்தர் சொன்னார். இப்போ ஒரு குழந்தை வந்து பிறக்கும்போது அது வந்து ஒரு குடும்பத்துக்கு சொந்தமாக பிறக்கிறது இல்லை, அது இந்த பிரபஞ்சத்துக்கே சொந்தம். அப்போ நீங்கள் சொல்லலாம், நான் தானே அம்மா, நான் தானே அப்பா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், எத்தனை மாதம் நான் வந்து சுமந்து பெற்றிருக்கேன், எவ்வளோ நான் சிரமப்பட்டிருப்பேன், எவ்வளோ வலியோடு இதை பெற்றிருக்கேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் வந்து நம்ம மூலமாக வரக்கூடிய ஒரு விஷயம். இப்போ நம்ம வந்து என்னதான் நம்ம ஒரு மலரை நாம் வந்து வளர்க்குறதுக்காக ஒரு செடியை நல்லா தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணால் கூட, இப்போ அந்த மலர் வந்து மலர்ந்த உடனே அதிலிருந்து வரக்கூடிய வாசனை வந்து எல்லாருடைய மூக்குகளையும் தான் வந்து அது சுகந்தமாக்குது.
இப்போ நாம் சொல்லக்கூடாது இந்த மாதிரி எனக்கு மட்டும்தான் இந்த வாசனை சொந்தம், இந்த வழியில் வரவங்க யாருமே மூக்கை பிடிச்சி தான் வரணும், ஏன்னா இந்த மரத்தை நான் தான் நட்டேன், இதில் இருக்கிற மலர் வந்து எனக்கு தான் சொந்தம் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அது மாதிரி தான் ஒரு குழந்தையும். அந்த குழந்தை வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமாக தான் வருது. அவ்வளவு ஆற்றலோடு அவ்வளவு சக்தியோடு அது வருது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த குழந்தையை வந்து நம்முடையதாக ஆக்குவதற்கு பார்க்குறோம். அதுக்காக என்ன பண்ணுறோம்னா முதல்ல ஒரு பேர் வைக்கிறோம். இந்த பேர் வச்சோடனே என்ன பண்ணுறோன்னா அந்த பேர்லேயே நம்மை நாம் அடையாளப்படுத்தி கொள்கிறோம். இந்த வந்து ஒரு குழந்தையினுடைய பேர்லேயே அதனுடைய மதம், அதனுடைய சாதி, இது மாதிரி பல நம்பிக்கைகள் வந்து அந்த பேர்லேயே தெரியுது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுறோன்னா அந்த குழந்தைக்கு நம்முடைய நம்பிக்கைகளை திணிக்கிறோம். அது மாதிரி சில நம்பிக்கைகள், அந்த நம்பிக்கைகளை வந்து நம்ம அந்த குழந்தைக்கு ஊட்டி அந்த குழந்தைய வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம வீட்டை நோக்கி எடுக்கிறோம். மூணாவது என்ன பண்ணுறோன்னா அந்த குழந்தைக்கு நமக்கு இருக்கக்கூடிய கனவுகளை திணிக்கின்றோம். அது நமக்கு ஒரு ஆசை, நாம் இதுவாகணும், அதை செய்யணும் அப்படின்னு. அது முடியாத போது அதை வந்து அந்த குழந்தை மேலே திணிக்கிறோம். அல்லது முடிஞ்சாலும் அந்த கனவின் தொடர்ச்சியாகவே அந்த குழந்தையை நம்ம வளர்க்க நினைக்கிறோம். இப்போ என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை ஒரு அளப்பரிய ஆற்றலோடு இந்த பிரபஞ்சத்துக்கு சொந்தமான ஒரு குழந்தையாக பிறக்கிறது. ஆனால் அந்த குழந்தையை நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிஷன் பண்ணி நம்ம வீட்டினுடைய அந்த பவுண்ட்ரிஸ்குள்ளேயே அதை வந்து நம்ம கட்டுப்படுத்த நினைக்கிறோம். இதுதான் குழந்தை வளர்ப்பாக மாறுகிறது. கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா அந்த குழந்தை வந்து ஸ்ட்ராங்காக நான் வந்து இந்த குரூப்புக்கு சொந்தமானவன் அப்படின்னு அது உணருது. அப்போ என்ன ஆகுதுன்னா அது வந்து நாம் எதையெல்லாம் சொன்னோமோ அதுதான் உண்மை என்று நம்புகிறது. அப்போ அது வேறொருவருக்கு உண்மையாக எது தெரிகிறதோ, வேறொருவருக்கு நம்பிக்கையாக எது தெரிகிறதோ அது மீது வெறுப்பை வளர்த்து கொள்கிறது. இப்படி தான் வந்து மனிதர்களை வந்து நம்ம ஒரு கம்பார்ட்மெண்டலைஸ் பண்ணுறோம், ஃப்ராக்மெண்டேஷன் பண்ணுறோம். ஆனால் உண்மையில் பார்த்தா இந்த குழந்தை வந்து எவ்வளவு ஆற்றலோடு வந்திருக்கு. அதுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே பிடிக்கும், எல்லாமே தெரியும், எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ண விரும்புது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு பிரேக் போட்டு இல்லை இது வேணாம் அப்படின்னு அந்த இன்ஃபினிட் பொட்டென்ஷியலோடு பிறக்கிற ஒரு குழந்தைய வந்து ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே நம்ம அடைச்சி வச்சிடறோம். கொஞ்ச நாள் கழித்து என்ன ஆகுதுன்னா அதுக்கு முடியும் என்பதையே அது நம்ப மறுக்கிறது. இப்போ ஒரு இடத்துல அடைச்சே வைக்கப்பட்ட ஒன்றை வந்து வெளியே விட்டால் கூட அதுக்கு ஓட முடியாது. அது மாதிரி இந்த குழந்தை வந்து பிரபஞ்சத்துக்கு உரிய ஒரு குழந்தையாக பிறக்கிற போது, அளவற்ற ஆற்றலோடு பிறக்கிற போது அதை நாம் குட்டி குறுக வைத்து விடுகிறோம் என்பதுதான் குழந்தை வளர்ப்பாக இருக்கிறது. அதுக்கு பதிலாக இந்த குழந்தையை இயல்பாக மலர விடுவது. இந்த குழந்தை எல்லோருக்கும் சொந்தம். ஒரு மலரின் வாசனை அவ்வழியே போகிற எல்லோருக்கும் சொந்தமாக இருப்பதைப் போல, ஒரு மரத்தின் நிழல் அவ்வழியாக போகிற விலங்குகளுக்கும் சொந்தமாக இருப்பதைப் போல இந்த குழந்தை பிரபஞ்சத்திற்கு சொந்தம், இருத்தலுக்கு சொந்தம் என்பதை உணர்ந்தால் அதை பொறுப்போடும் வளர்ப்போம், அன்போடும் வளர்ப்போம், அக்கறையோடும் வளர்ப்போம். நன்றி, வணக்கம். சொன்னா இல்லையா இந்த குழந்தை வளர்ப்பு அப்படிங்கிறது வந்து நான் சொன்னான்னு கேட்காத, சார் சொன்னாரா இல்லையா? அதாவது வந்து ஒரு கடமையை தாண்டி, ஒரு உரிமையும் தாண்டி, ஒரு பாசம், நேசம் எல்லாமே அதில் இருக்குல்ல. ஆமாம், நீ இப்போ தான் வந்து அடுத்த ஸ்டெப் போயிருக்கேன் சபரி. அதாவது நீ பண்ண தவிர முதல்ல நான் தான் சுட்டி காட்டணும் அப்படின்னு நீ காத்திருப்பாய். இப்போ வந்து நீயே சுட்டி காட்டிக்கிற, ஏன்னா வழி இல்லை. இதுக்கு மேலே வந்து சுட்டி காட்டினா உனக்கு டேமேஜ் அப்படிங்கிறதா. நீ டேமேஜ் நான் தெரியாத விஷயத்தை என்றைக்குமே தெரிஞ்சுக்கணும் ஆனந்தி, அதுதான் வாழ்க்கை. அப்படிப்பட்ட தெரியாத விஷயம் தான் இப்போ அடுத்தவங்க பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கிஃப்டட் குழந்தை, அதாவது நம்ம வந்து ஸ்பெஷல் கிட்ஸை வந்து வளர்க்குறது அப்படிங்கிறது இட்ஸ் நாட் அன் ஈஸி டாஸ்க் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அப்படி வளர்க்குற பேரண்ட்ஸ் கிட்ட போய் நீங்கள் கேட்டதுனா உண்மையாகவே அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறலாம் தெரியும். அதுக்காக நம்ம கூட 2 பேரண்ட்ஸ் பேச போகிறாங்க. பிகாஸ் இன்னைக்கு வந்து பேரண்டிங் கிஃப்டட் சில்ட்ரன் வீக் அப்படிங்கிறத பேசிடலாமா? எஸ், ஒரு பிரேக் அப்புறமா பார்க்கலாம். புதிய UGM FM ஸ்டேஷனில் இது இனியவா இன்று வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவை இன்று வித் சபரி அண்ட் ஆனந்தி. ஓகே ஆனந்த், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பேரண்டிங் கிஃப்டட் சில்ட்ரன் வீக், சரியா? இந்த சூப்பரான விஷயத்தை பற்றி பேசுறதுக்காக சாய் ட்ரஸ்ட்லேருந்து 2 பேர் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா லீலாவதி மேம் இருக்காங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம். அண்ட் அதே ட்ரஸ்ட், அதாவது சாய் ட்ரஸ்ட்லேருந்து ஸ்ட்ராட்டஜி ஆக்ஷன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ட்ரஸ்ட்லேருந்து லக்ஷ்மி மேடம் வந்திருக்காங்க, அவருடைய MD. வணக்கம் மேம். வணக்கம் மேம். முதல்ல உங்களோட அமைப்பை பற்றி சொல்லுங்கள். இது எதுக்காக ஆரம்பிச்சிங்க, எப்போ ஆரம்பிச்சிங்க? இந்த அமைப்பு வந்து இந்த மாதிரியான, அதாவது இயலாமையால் பாதிக்கப்பட்ட குழந்தைகள் அடல்ட்ஸாக வரும்பொழுது அவர்கள் தன்னுடைய காலில் தானாக நிற்க வேண்டும் என்ற கொள்கைக்காக. என்னுடைய 3வது பையன் டவுன் சிண்ட்ரோம் பையனாக இருந்ததினால்
நான் அது எவ்வளவு தூரம் எனக்கு அது பாதிக்கப்பட்டிருக்கிறேங்க தெரியறதுனால இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து இவங்களால் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லும்போது நாங்கள் சில யுக்திகளை கையாண்டு அவர்களை தனித்தன்மையாக இருப்பதற்கு அவர்களுடைய வாழ்க்கையை கொண்டு செல்வதற்காக ஏற்படுத்த ஒரு ஸ்தாபனம். இது எப்போ ஆரம்பிச்சிங்க மேம்? இது ஒரு 9 வருஷம் ஆச்சு ஆரம்பிச்சு. ஓகே. ஸோ இதில் வந்து இண்டிபெண்டன்ஸ் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்து எப்படி நீங்கள் கொண்டு போய் சேர்க்குறீங்க அவங்களுக்கு? இண்டிபெண்டன்ஸ்னு சொல்லும் பொழுது அவர்களுடைய டெய்லி நீட்ஸ் அது வீட்டில் அவங்க பார்த்துக்கொள்ள வேண்டியது. இங்கே வரும்போது அவங்க வந்து இது ஒரு ஸ்தாபனம், அவர் ஸ்கூல் இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்கள் வந்து டெய்லி அவர்களுடைய அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டரை அவர்களே சைன் பண்ணி அப்போ அவர்களுக்கு தெரியும் நாங்கள் டைமுக்கு வரணும் அப்படிங்கிற இது அவர்களுக்கு ஏற்பட்டுவிடும். அதற்கு அடுத்தது வேலைகள், இன்றைக்கு இந்த வேலை என்று சொன்னால் அந்த வேலையை அவர்கள் தனியாகவே போய் எடுத்துக்கொண்டு வந்து அதை செய்வார்கள். வேலை முடிஞ்சால் உடனே அடுத்த வேலைக்கு என்ன செய்யணும், யாரை போய் கேட்கணும் என்கிறது தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு பொறுப்பு, அதாவது ஒரு வேலையை செய்தால் அதை முடிக்கணும், அதை முடித்த பிறகு அதுக்கு அடுத்தது அதுக்கு என்ன செய்யணும், இது எல்லாமே அவர்கள் கற்றுக்கொண்டிருக்கிறார்கள். 4:30 மணிக்கு அவர்களுக்கு விளையாடுவதற்கு கொஞ்சம் டைம் ஒதுக்கி கொடுக்கிருக்கோம். ஆனால் 5 மணி என்று சொன்னவுடன் அவர்கள் எல்லாத்தையும் ஏற கட்டி மூடி எல்லாம் க்ளோஸ் பண்ணுந்தனையும் கதவை சாத்துந்தனையும் அவர்களே செய்து கொள்வார்கள். ஸோ இது ஒரு இண்டிபெண்டன்ஸ் இன் தேர் லைஃப். இதை நாங்கள் கொண்டு வந்திருக்கிறோம். இதை தவிர நம்ம வேலை செய்தால்தான் நமக்கு பணம் கிடைக்கும், வேலைக்கும் பணத்துக்கும் உள்ள தொடர்பு அவர்களுக்கு தெரிய வந்துள்ளது. ஸோ அது அவர்களுக்கு தெரியும். நான் இன்றைக்கி வேலை செய்யாட்டா எனக்கு பைசா போயிடும், லீவ் எடுத்தால் எனக்கு சம்பளம் கிடைக்காது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் அவர்கள்ட்ட இருக்குது. ப்ளஸ் அவர்களுக்கு ஒரு தீபாவளி அப்படின்னு சொன்னால் தீபாவளி போனஸ் கிடைக்கும் என்கிறதும் தெரியும். ஸோ இது எல்லாமே அவர்களை ஒரு தனி மனிதனாக ஆக்கி விட்டிருக்கிறது. அவர்கள் இன்டெலெக்சுவலி சேலஞ்ச்டு என்று சொன்னாலும் இதெல்லாம் அவர்களுக்கு தெரியும். ஓகே. என்னதான் இருந்தாலுமே யாருக்காக இருந்தாலுமே அவங்களுக்குன்னு ஒரு பர்பஸ் இருந்தால் தான் லைஃப் வந்து ஃபுல்ஃபில்லாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வந்து அவங்களுடைய ப்ரொஃபஷன் தான் அவங்களுடைய ஐடென்டிட்டி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஐடென்டிட்டி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது நிஜமே ஒரு சூப்பரான விஷயம் தான் இல்லை? கண்டிப்பாக. ஒரு தனி மனிதனுக்கு வந்து அதாவது ஒரு இன்ஜினியராக இருந்தாலும் ஒரு டாக்டராக இருந்தாலும் ஒரு நார்மலாக இருக்கவங்களுக்கு வேறு, ஆனால் ஒரு ஸ்பெஷல் கிட் வந்து அதையும் தாண்டி ஒரு பெரிய வந்து மாற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஓகே மேம், உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்கள் மேம். என்ன பண்ணிகிட்ருக்காங்க அவங்க இப்போ? நீங்கள் குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? நான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி டியூசிஎஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ அக்கௌண்டண்ட்டாக இருந்தேன். அதுக்கப்புறம் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவளோட பிரச்சனைகள் தெரிஞ்சதுக்கப்புறம் அவளை ட்ரெயின் பண்ணணும், ஒரு ஸ்பெஷலில் ட்ரெயின் பண்ணால் அவளை நிச்சயமாக உலகத்துக்கு சமுதாயத்துக்கு ஒரு நல்ல பெண்மணியாக வருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு ட்ரெயின் பண்ணேன். அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சது. அந்த ஸ்பெஷல் ஸ்கூல் தேடி போகும்போது எனக்கு ஸ்பாஸ்டின் கிடச்சிது. அந்த ஸ்பாஸ்டினில் அவளோட டெவலப்மெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் எல்லாமே ஸ்பீச்லேருந்து ஃபிசியோதெரப்பிலேருந்து ஆக்குபேஷனல் தெரப்பிலேருந்து எல்லாமே அவங்க வளர்த்து கொடுத்து அவளை ஒரு ஸ்பெஷல் டீச்சராக அங்கே நியமித்தாங்க. நான் மாத்திரம் இல்லை, அவளும் நினச்சா நானும் அம்மாவாட்டும் ஒரு டீச்சராக வரணும் அப்படின்னு நினச்சதுனால அவளும் டீச்சர் ஆகணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் எல்லா கொலீக்ஸ் என்னுடைய சேர்ந்த கொலீக்ஸ் எல்லோரும் சேர்ந்து சரி அவளை நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு ஸ்பெஷல் டீச்சராக நியமித்து அவளுக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்தோன்னா அவர் கெத்தாக இருந்தவர் ரொம்ப நல்லாவே அதில் வேலை பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் இப்போது ஷர்மா டீச்சராக இருந்தேன். இப்போது ஷர்மா மேமோட இன்ஸ்டியூட்டை பார்த்த உடனே இன்னும் இம்ப்ரெஸ் ஆகிட்டு மேம் கிட்ட போயிடணும் அப்படின்ற ஒரு இதில் இவங்க இன்ஸ்டியூட்டுக்கு இப்போ வந்திருக்கோம். பார்த்தியா, மேம் டீச்சர் ஆனது மட்டும் இல்லாமல் அவங்களோட குழந்தையும் ஒரு ஸ்பெஷல் கிட்ஸ்க்கான டீச்சராக மாற்றிருக்காங்க. ஆமாம், சீரியஸாக. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ஃபேமிலிக்குள்ளே கற்றுக்குவோம் அப்படிங்கிறதுக்கு இவங்க 2 பேரும் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஸோ உங்கள் குழந்தைகிட்ட அவங்க கற்றுக்கிட்ட பல விஷயங்கள், குழந்தைங்க மூலமாக அவங்க வந்து லைஃப்பில் பல வேறுபாடுகள்லாம் பார்த்து அதுலேருந்து அவங்க லைஃப்பில் வந்து இன்னொரு வேறு டைமென்ஷனுக்கே போயிருக்காங்க. ஸோ உங்களுடைய பையனை பற்றியும் எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ட் அவர் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காருன்னு எங்களுக்கு சொல்லுங்கள். இப்பொழுது என்னுடைய பையன் வந்து ஸ்கூல் அந்த ஒர்க் ஷாப்பில் அவனும் ஒரு அங்கத்தினவராக இருக்கான். அவனுக்கு அந்த ஒர்க் ஷாப்பை எப்படி நடத்தணுங்கிற ஐடியா நன்றாகவே இருக்குது. இஸ் அ குட் சூப்பர்வைசர். அப்புறம் யாருக்காவது வேலை இல்லைன்னா உடனே வந்து அந்த வேலை அவருக்கு இல்லை, அதுக்கு வேலை என்ன கொடுக்கலாம் அப்படின்னு வந்து எங்கிட்ட கேட்பான். அடுத்தது அவனுடைய எந்த வேலையை அவன் செய்தாலும் அது நேர்த்தியாக திறமையாக பர்ஃபெக்டாக செய்வான். அவன் ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட். அதே போல் இன்னொரு குழந்தைக்கு தெரியலைன்னா ரொம்பவும் அமைதியாக பொறுமையாக அந்த குழந்தைக்கு ட்ரெயின் பண்ணி விட்டுடுவேன். ஸோ இவ்வளவு தூரம் அவனால் செய்ய முடியும்.
அதே போல் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் யாராவது மார்க் பண்ணலைன்னா ரெஜிஸ்டர் கொண்டு இல்லை அவர்களிடம் போய் நீ கட்டாயம் சைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதையும் பண்ணி வச்சுடுவேன். ஸோ அதனால் அவன் இன்றைக்கி என்னென்னா பண விஷயங்களை பற்றி அதிகமாக அவர்களால் கணக்கு பண்ணி செய்ய முடியாவிட்டாலும் அவனால் அதை திறமையாக அந்த ஆர்கனைசேஷனை நடத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்த லெவலுக்கு அவன் வளர்ந்துருக்கான் இப்போ. ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் பேசும்போது இன்றைக்கான டாபிக் வந்து பேரண்டிங் கிஃப்டட் சில்ட்ரன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசிகிட்ருக்கோம். நீங்கள் இன்றைக்கி 2 பேருமே இங்கே இருக்கீங்க. ஸோ உங்ககிட்ட நாங்கள் முதல்ல கேட்க வேண்டிய கேள்வியே கூட இதுதான் கூட வச்சுக்கலாமே. கிஃப்டட் சில்ட்ரன் அப்படின்னா நீங்கள் யாரை சொல்லுங்கம்மா? கிஃப்டட் சில்ட்ரன்னு சொல்லும்போது எல்லாருக்குள்ளேயுமே ஒரு திறமைங்கிறது ஒன்று ஒளிஞ்சிருக்கு. யாருமே கிஃப்ட் இல்லாமல் இல்லை, எல்லாருக்கும் ஏதோ ஒன்று உள்ளே இருக்குது. அது எப்போ எப்படி எங்கே வெளிவரதுங்கிறது தெரியாது. இந்த மாதிரி குழந்தைகளுக்கு கொஞ்சம் கூடுதல் டைம் ஆகும். அல்லது அவர்களை வளர்த்து கொண்டு வருகிறவளோ அல்லது டீச்சர்ஸோ அவர்களுக்கு ஏதோ ஒரு சமயத்தில் அந்த குழந்தைக்கு என்ன திறமை ஒளிஞ்சிருக்குங்கிறத கண்டுபிடிச்சு அதை அப்படியே நாம் டெவலப் பண்ணி கொண்டு வந்தால் அவர்கள் கட்டாயமாக திறம்பட வாழ்க்கையை கொண்டு போக முடியும். ஸோ அதனால் கிஃப்ட்டுங்கிறது யாரோ கொடுக்குற கிஃப்ட் இல்லை, அவர்களுக்குள்ளே இருக்கிற கிஃப்ட். அதை நாம் தேடுறது நம்முடைய வேலை, அதை வளர்க்குறதும் நம்முடைய வேலை. ஓகே. பொதுவாக எல்லா குழந்தைங்களும் சொல்லுவாங்க உங்களுக்குள்ளே என்ன இருக்குங்கிறத நீங்களே தேடணும் அப்படின்னு. பட் இந்த மாதிரி குழந்தைங்க நீங்கள் சொல்லும்போது அவங்களுக்குள்ள கிஃப்ட்டை வந்து இன்னும் சுற்றி இருக்கவங்களும் இன்னும் கவனித்து பார்க்கணும் அப்படிங்கிறது நல்லா தெரியுது. முக்கியமாக கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தீங்கன்னா கிஃப்ட் வந்து ஜென்ரலாகவே ஒரு கிஃப்ட்டுங்கிறதே சூப்பரான விஷயம். அது ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட், ஸ்பெஷல் சில்ட்ரனுக்கான ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட்டுன்னு சொல்லலாம் உங்களோட ட்ரஸ்ட்டும் சேர்த்து. மேம், உங்களோட குழந்தை வந்து டீச்சர் ஆகணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணீங்களா இல்லை அவங்களே முடிவு பண்ணாங்களா? அவங்களே தான் முடிவு பண்ணாங்களா? அதுக்கு எல்லாரும் ஒத்துழைச்சோம். அவளுடைய ட்ரைனிங்கை பண்ணி ஏன்னா ஒரு வேல்யூ இருக்குது, ஒரு குழந்தைக்கும் வேல்யூ இருக்குது. எப்போ ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கே வேல்யூ இருக்குன்றப்போ குழந்தைங்களுக்கும் வேல்யூ இருக்குது அப்படின்றத அவளுக்கு புரிய வச்சு வளர்த்ததுனால அவளும் அதே போல் வந்தாள். ஓகே ஓகே. உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு எப்போ உங்களுக்கு தெரிய வந்தது? அப்போ உங்கள் மனநிலை எப்படி இருந்தது? குழந்தைக்கு பிரச்சனை இருக்குன்ட்டு குழந்தை பிறந்து ஒரு 3ஆவது நாளே எனக்கு தெரிய வந்தது. அப்போது என்னுடைய மனநிலை வந்து பஞ்சபூதங்கள் கடவுள் படைச்சார், நீர், நெருப்பு, ஆகாயம், பூமி அப்படின்றது. அது எப்படி கடவுள் படைச்சாரோ அதே போல் என் குழந்தைய கடவுள் படைச்சிருக்காரு அப்படின்ற ஒரு எண்ணம் அப்போவே தோண ஆரம்பிச்சிது. சரி, கடவுள் தான் நம்மளுக்கு துணை, கடவுள் இந்த குழந்தைய வளர்த்துட்டு போவார் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் ட்ரெயின் பண்ணால் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கும் அப்படின்ற எண்ணமும் அப்போவே தோணுச்சு. அதனால் ட்ரைனிங்கில் போனேன். அந்த குழந்தைய நல்லா வளர்ந்தது. இன்றைக்கி நம்ம கூட ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ட்ரஸ்ட்லேருந்து 2 பேர் இருக்காங்க, லீலாவதி மேம் அண்ட் லக்ஷ்மி மேம். 2 பேர்கிட்டையும் அந்த நிறைய கேள்விகள்லாம் கேட்டுட்ருக்கோம். அதாவது ஒரு ஸ்பெஷல் கிட் வளர்க்குறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க. பட் எந்த அளவுக்கு அது இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட அப்படிங்கிற பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா தொடர்ந்து பேசலாம். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க இனியவை இன்று வித் சப்ரேன் ஆனந்தி. ஓகே, இன்னைக்கு வந்து இந்த டேல வந்து சூப்பரான விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கோம் ஆனந்தி. ஆமாம், இன்றைக்கி நம்ம கூட 2 மதர்ஸ் இருக்காங்க. 2 பேருமே அவங்களோட குழந்தைக்காக நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களோட குழந்தைய வந்து இன்னும் பெட்டரான லைஃப் அவங்களுக்கு கொடுக்கறதுக்காக எல்லா மதர்ஸுமே அதுக்கு தான் போராடிட்டு இருக்காங்க. நம்ம குழந்தைக்கு வந்து பெட்டரான லைஃப் கொடுக்கணும் அப்படிங்கிறது. பட் நம்ம குழந்தையோட சேர்த்து இன்னும் மற்ற குழந்தைங்களுக்கு எப்படி பெட்டரான லைஃப் கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம கூட லீலாவதி மேம் அண்ட் லக்ஷ்மி மேம் இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். மேம், அதாவது ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து குழந்தைய வளர்க்குறதுக்கு நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்க மேம்? ரொம்ப கஷ்டப்பட்டேன்ப்பா. ஆனால் நேச்சர் வந்து வளர்த்துறோம் அப்படின்ற எண்ணங்கள் எனக்கு இருந்தது. இப்போ நேச்சர்ன்ற ஒரு எக்ஸாம்பிள், சின்ன எக்ஸாம்பிள் எப்படின்னா, ஒரு விதை போட்ட உடனே விதை தான் நம்ம போடுறோம், போட்ட உடனே அது வளர்றது வந்து நேச்சரோட கடமை. அதே போல் நம்ம சாப்பிட்றோம், சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரணிக்கிறதுன்றது நேச்சரோட கடமை. அதே போல் இந்த குழந்தை வந்து பிறந்த உடனே சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து அந்த குழந்தைய வளர்க்குறதுன்றது ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஆனால் இந்த ஒரு நேச்சர் பாலிசியை வச்சுட்டு வளர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு வளர்த்துட்டேன் நான். ஓகே ஓகே மேம். பார்த்தீங்க, எல்லாம் இருந்தாலும் நேச்சர். நான் என்ன பண்ணுறேன், என் குழந்தைய வந்து ஒரு மிகப்பெரிய கடவுள் கொடுத்த வரம், அந்த வரத்தை நான் எப்படிலாம் பாதுகாக்க போகிறேன் அப்படிங்கிறது கடவுளையும் தாண்டி அம்மா ஒரு மிகப்பெரிய கடவுளாக இருந்து பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், பட் எதாக இருந்தாலுமே வந்து முதல்ல ஒரு முடிவை எடுக்கணும். அதுவே வந்து ஒரு பெரிய ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அந்த முடிவை எடுத்துட்டா அதில் ஸ்டேபிளாக இருக்கிறது அடுத்தது இன்னொரு ஸ்டெப். ஏன்னா அந்த கன்சிஸ்டன்சி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் எடுத்துருக்கிறது வந்து ரொம்ப பெரிய பொறுப்பு. ஸோ இந்த பொறுப்பில் என்றைக்காவது ஒரு நாள் நீங்கள் வந்து சோர்வடைஞ்சிருக்கீங்களா, இவ்வளோ பெருசாக எடுத்துட்டோமே அப்படின்னு? சில சமயம் நாங்கள் சோர்ந்து போகிறது உண்டு. அது வாழ்க்கையில் எல்லாருக்கும் ஏற்படுறது தான். பட் எங்களை தவிர அந்த குழந்தைக்கு வேறு யார் இருக்கிறார்கள்? முதலாவது பெற்றோர்கள் தான் ஃபஸ்ட்டு. ஸோ பெற்றோர்கள் வந்து தங்களுடைய அந்த பொறுப்பை தட்டி கழிக்காமல், சரி சோர்ந்து போனாலும் சரி அடுத்த இப்போ ரன்னிங் ரேஸ் போகிறோம்,
ஒரு ரேஸில் தோத்துட்டா அடுத்த ரேஸுக்கு போகாமல் இல்லை. அது மாதிரி அடுத்த நாளைக்கு பழையபடி நாம் எகெயின் வி ஸ்டார்ட் அதை பழையபடி பயிற்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டு வருகிறோம். ஸோ இப்படி பண்ணும்பொழுது கட்டாயமாக அந்த குழந்தைக்கும் தெரியும் அம்மாவும் கஷ்டப்படுறாங்கிறது புரியறது. ஆனால் அவனுக்கும் தெரியாதது என்ன செய்யணுங்கிறது தெரியாததுனால தான் அவன் தடுமாறி கொண்டு இருக்கான். ஸோ நம்மளுக்கு என்னடானா நாம் சொன்னது அவனுக்கு புரியலைங்கிறத புரிஞ்சு கொண்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்பில் நம்முடைய வழிகளை மாற்றி அவனை ட்ரெயின் பண்ணினோமானால் அவன் சரியான பாதைக்கு வந்துடும். ஓகே. ஆனால் இப்போ நீங்கள் இந்த முடிவு எடுக்கும்போது இப்போ என்னதான் இருந்தாலுமே அம்மாவுக்கும் குழந்தைக்கும் ஒரு பாண்ட் இருக்கும். ஸோ வேறு என்னென்ன மாற்றங்கள் வந்தால் கூட இந்த பாண்டுக்காகவே நீங்கள் கண்டிப்பாக அவங்க குழந்தைக்கு என்ன வேணாலும் செய்வீங்க. பட் வந்து ஒரு அம்மாவையும் மீறி ஃபேமிலியில் இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? ஃபேமிலின்னு வரும்போது கட்டாயமாக தாயார் தகப்பனார் கூட பிறந்தவங்க, இந்த குழந்தைகளுக்கு முன்னாலேயோ பின்னாலேயோ குழந்தைகள் பிறந்திருக்கலாம், அவங்க சாதாரணமான குழந்தைகளாக இருக்கலாம். அவர்களுக்கும் இந்த பொறுப்பு வேணும். நம்முடைய சகோதரனோ சகோதரியோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனையில் இருக்கிற நம்முடைய பொறுப்பு என்பதை அவர்களுக்கு குழந்தையிலிருந்தே உணர்த்திண்டு வரணும். அது தாயார் தகப்பனாருடைய இது. அடுத்தது பக்கத்தில் உள்ளவர்கள், நேபர்ஸ், இவங்களும் என்னடானா இவங்க இன்னமும் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தவிர்த்து விடாமல் அதோட இவங்க ஏதோ ப்ராப்ளம் பேரண்ட்ஸு அங்கே வீட்டுக்குள்ளேயே போகக்கூடாது இப்படியெல்லாம் எண்ணங்களை வளர்த்து கொள்ளாமல் அவர்களை சாதாரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உலகத்தில் எல்லாருமே கட்டை நெட்டை கருப்பு வெள்ளை இப்படி பலவிதமான எல்லோரும் இருக்கோம். நம்ம எல்லாராலையும் சேர்ந்து இருக்க முடியுமானால் இந்த மாதிரி ஒருத்தரையும் நம்ம கூட சேர்ந்து இருக்கிறதுல என்ன ப்ராப்ளம்? அதை நாம் உணர்ந்து நடந்தோமானால் சமூகத்தில் இந்த மாதிரி பீப்புளை தனியாக ஒதுக்கி வைக்க மாட்டார்கள். அது மிக மிக முக்கியம். ஓகே, அதைத்தான் நாங்கள் எல்லோருக்கும் சொல்ல விரும்புகிறோம். ஓகே. நான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலி நம்மளுடைய குடும்பம் அப்படின்றதுக்கப்புறம் அப்புறம் ஃபேமிலி அப்படிங்கிற ரேஞ்சுக்கு நான் போனேன். பட் நீங்கள் வந்து சொசைட்டி வரைக்கும் கொண்டு போயிருக்கீங்க. ஹோல் சொசைட்டிக்கே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கரெக்ட் ஆனந்தி. அம்மா, ஜென்ரலாக பசங்கன்னா கூட பரவாயில்லைங்கம்மா, இந்த பெண் குழந்தைங்களை வளர்க்குறப்ப நிறைய பிரச்சனைகள் இருக்கும். அதுவும் மன ரீதியாகவும் சரி உடல் ரீதியாகவும் உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். அதெல்லாம் நீங்களும் உங்கள் பொண்ணு எப்படிலாம் ஃபேஸ் பண்ணீங்க? நல்ல ட்ரைனிங்கில் தான் அந்த குழந்தைய கொண்டு போனப்போ அந்த ட்ரைனிங் எப்படி ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட நான் அந்த ட்ரைனிங் எப்படி பண்ணேன்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து ஒரு டீயை குடிக்கிறோம். டீயை குடிக்கும்போது அது கசக்குது அப்படின்றப்போ அதில் ரெண்டு இதுதான் நம்ம மிஸ்ஸிங். ஒன்று வந்து சக்கரை பத்தாமல் இருக்கலாம், இல்லையா சக்கரை வந்து நல்லா கலக்காமல் இருக்கலாம். இதில் என்ன புரியுதுன்னா இந்த சக்கரை கலக்காமல் இருக்குதுன்னா அந்த ட்ரைனிங் நம்ம கொடுக்குறோம் அந்த குழந்தைக்கு கொடுக்கும்போது கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நம்ம அந்த ட்ரைனிங் கொடுக்கல அப்படின்றப்போ அது அந்த டீயோட வேல்யூ தான். நல்லா கலந்து இருந்ததுன்னா நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். அதே போல் ட்ரைனிங் நல்லபடியாக அந்த குழந்தைக்கு கொடுத்துருந்தேன்னா அந்த குழந்தையும் நல்லபடியாக வந்திருக்கும், நல்ல ட்ரெயினாக இருக்கும். அது போல் நான் அந்த ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நேச்சரோட எக்ஸாம்பிள்ஸை வச்சு நானே அந்த குழந்தைய ட்ரெயின் பண்ணனால பெண் குழந்தையாக இருந்து மாச பிரச்சனையை கூட அவளை டீல் பண்ண முடியும். நல்ல ஹைஜீனிக்காக இருக்கிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கோம். என்னுடைய குழந்தைய மாத்திரம் இல்லை, இது போல் பல பெண் குழந்தைகளுக்கும் அவங்களுடைய பேரண்ட்டுக்கும் கவுன்சிலிங் கொடுத்து கொண்டு போயிருக்கேன். ஓகே ஓகே. ஒவ்வொரு தடவை எக்ஸாம்பிள் சொல்லி சொல்கிறப்ப ரொம்ப அருமையாகவே இருக்கும்ல ஆனந்தி. ஆமாம், சீரியஸாக. பட் என்னதான் வந்து எதிர்பார்ப்புகள் அப்படின்னு இருக்கவே கூடாது வாழ்க்கையில். அப்போ தான் வந்து நீங்கள் ஏமாற மாட்டீங்க அப்படின்னு எத்தனையோ தடவை படித்தாலுமே எல்லா பேரண்ட்ஸ்க்குமே அவங்க குழந்தைங்கிட்ட எதிர்பார்ப்புகள் இருக்கும். என் குழந்தை இந்த மாதிரி படிக்கணும், என் குழந்தை வந்து ஃபாரின் போகணும், இல்லை என் குழந்தை இந்த மாதிரி ஒர்க்கில் இருக்கணும், அந்த மாதிரி வந்து எல்லாருக்குமே ஒரு ஆசை உண்டு. ஸோ உங்களுக்கு உங்கள் பையன் வந்து என்ன ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசை என்ன? அதில் உங்களோட ஃபோக்கஸ் எப்படி இருக்குது? என்னுடைய 3 குழந்தைகளில் முதல் பையன் ஐஐடியில் குவாலிஃபை பண்ணி வெளியூரில் இருக்கான். 2வது பொன் குழந்தை டாக்டர். நான் 3வது குழந்தை இப்படியா ப்ராப்ளம் உள்ள குழந்தை அப்படின்னு நினைக்கும்போது நான் அவனை டாக்டர் ஆகணும் என்ஜினியர்னு ஆகணும்னு எதிர்பார்த்தால் அது என்னுடைய தவறு, அவனுடைய தவறு இல்லை. ஸோ நான் வந்து அவனுடைய 7வது வயதில் நான் இந்த ஸ்பெஷல் எஜுகேஷன் இந்த டீச்சர் ட்ரைனிங் படிக்கும்போது இவன் இந்த மாதிரி ஒரு குழந்தைகளுடைய முழு பிரச்சனைகளும் என்னவாக இருக்கும் என்பதை நான் அறிஞ்சு கொண்டேன். அப்பொழுது என்னுடைய ஃபோக்கஸ் என்னவாக இருந்ததுனால் இவன் ஒரு ஆடவனாக வரும்பொழுது சமூகத்தில் அவனை யாரும் தள்ளி வைக்கக்கூடாது. அதுக்கு தகுந்த சமூக சூழலில் அவன் நன்றாக பழகும்படியான ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். 2வது, அவன் எப்போதுமே யாரையோ சார்ந்து தான் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை. ஸோ அந்த சார்ந்து இருக்கும் குடும்பத்துக்கு அவன் ஒரு உதவியாளனாக இருக்க வேண்டும். பிரச்சனை இல்லாமல் அவர்களுக்கு உதவியாக இருந்தால் நான் பணத்தை வச்சுட்டு போனாலும் அவர்கள் சந்தோஷமாக அவனை வச்சுக்கொள்வார்கள். அடுத்தது, அவனுக்கு தனியாக ஒரு திறமையை வளர்த்து அவன் ஒரு 10 ரூபாய் சம்பாதிச்சாலும் அது அவனுடைய சுய கௌரவத்தை சுய மரியாதையை
செயல்படுத்த முடிகிறது. ஸோ இது என்னுடைய ஃபோக்கஸாக இருந்தது. அண்ட் சந்தர்ப்பங்கள், சூழ்நிலைகள் எல்லாத்துக்கும் அவனுக்கு நான் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தேன். ஒரு சின்ன வயசுலேருந்தே ஒரு கல்யாணமோ ஒரு ஃபங்க்ஷனோ எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு இன்னதுக்காக நாங்கள் போகிறோம்ங்கிறத அவனுக்கு முதல்லே அறிவுரைத்து அங்கே நம்ம போய் நடத்தும் பொழுது இன்றைக்கும் அவன் வந்து ஒரு 10 வயசுலேயே அவன் ஒரு கல்யாணத்துக்கு போனால் அவன் தான் கிஃப்டை கொண்டு போய் கப்பலுக்கு கொடுப்பான், அவன் தான் கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லுவன். ஸோ அந்த மாதிரி அவன் இப்போ இன்றைக்கி அவனுக்கு எந்த ஒரு சூழலிலும் என்ன மாதிரி நடந்துக்கணுங்கிறது நன்றாகவே தெரியும். ஸோ இதுதான் என்னுடைய ஃபோக்கஸாக இருந்தது. அவனுடைய 21வது வயதிலேயே அவன் ஒரு பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் ட்ரைனிங்க்கு அனுப்பினப்போ அவனுடைய அந்த அந்த கம்பெனியுடைய பாஸ் இவனை நானே வேலைக்கு வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அவனை நான் வளர்த்து விட்டேன். ஸோ அது எனக்கு பெருமை. எல்லா பேரண்ட்ஸ்க்கு இருக்க மாதிரி தன்னோட குழந்தை வளர இருக்கிறத பார்க்கறதே பெருமை தான் இல்லை? கரெக்ட் ஆனந்தி மேம். அதே மாதிரி உங்கள் குழந்தை மேலே உங்களுக்கு என்ன கனவு இருந்தது மேம்? அதுக்காக என்ன ஃபோக்கஸ்? எனக்கு கனவுன்றது அவளை சமூகம் வந்து அவளை ஏற்றுக்கணும், அவளை ஒதுக்கக்கூடாது அப்படின்றது கொள்கையோடு வளர்த்தேன். அப்போது அந்த கொள்கையில் வந்து அவளும் ட்ரெயின் பண்ணும்போது அவளும் ஒத்துழைச்சதுனால என்னால் நல்லாவே வளர்க்க முடிஞ்சது. எந்த ஒரு விஷயம் வந்தாலும் நம்ம வீட்டில் தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்களில் பேசியிருக்கோம். பட் வந்து லவ், அஃபெக்ஷன், லைஃப் இப்படிங்கிற எல்லா விஷயமே நம்ம வீட்டில் இருந்து தான் கற்றுக்கிறோம். நம்ம பாப்பா கிட்ட இருந்து கேட்டுக்கிட்டோம். அதே மாதிரி வந்து நம்ம குழந்தைங்க கிட்ட சில விஷயங்கள் கற்றுப்போம் அப்படிங்கிறது எனக்கு இவங்க 2 பேரும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா ஒரு அப்பாவும் அம்மாவும் தான் குழந்தைங்களோட ஹீரோயின்னே சொல்லலாம். அவங்க நம்மக்கிட்ட இருந்து நிறைய கற்றுப்பாங்க, நம்ம நிறையா கற்றுக் கொடுக்கணும் குழந்தைங்களுக்கு அப்படின்னு நிறையா சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. சீரியஸாக. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் நம்ம பேரண்ட்ஸ் தான் இவங்களை இன்ஸ்பயர் பண்ணுவோம். பார்த்தா இப்போல்லாம் பார்த்தா குழந்தைங்க தான் நிறைய பேரண்ட்ஸை இன்ஸ்பயர் பண்ணுறாங்க. இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படிங்கிற விஷயமே வந்து குழந்தைங்க கிட்ட தான் கற்றுக்கிறோம். அப்போ நீங்கள் 25 வருஷம் நம்ம எதுவுமே கற்றுக்கல, அதுக்கப்புறம் பார்த்தா இன்னும் கற்றுக்கிறதுக்கு விஷயங்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறலாம் கற்றுட்ருக்கோம். ஸோ இன்றைக்கும் அதே மாதிரி பல விஷயங்கள் பேசுவோம். ஒரு சின்ன பிரேக் போயிடலாமா? புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவை இன்று. வெல்கம் பேக். புதிய FM ஸ்டேஷனில் கேட்டுருக்கீங்க இனியவை இன்று வித் சபரி அண்ட் ஆனந்தி. ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பேரண்டிங் கிஃப்டட் சில்ட்ரன் வீக் பற்றி தான் பேசிகிட்டு இருக்கோம்ல. சீரியஸாக நம்ம கூட இன்றைக்கி யாருக்கு அப்படின்னா சாய் ட்ரஸ்ட், அதாவது ஸ்ட்ராட்டஜி அண்ட் ஆக்ஷன் ஃபார் இண்டிபெண்டன்ஸ் ட்ரஸ்ட், அதில் வந்து லக்ஷ்மி மேடம் அண்ட் லீலாவதி மேடம் பேசிகிட்டு இருக்காங்க. எக்கச்சக்கமான கேள்விகள் நம்மளும் பேக் டு பேக் கேட்டுருக்கோம்ல. நிறைய விஷயங்கள் கேட்டே இருக்கேன் நான். கேட்க அவங்களும் சிரிச்சுட்டே சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அது மேடம் வந்து எக்ஸாம்பிளோடு சொல்லிகிட்டே இருக்காங்கல்ல. சீரியஸாக தொடர்ந்து பேசலாம். ஸோ எல்லாருக்குமே வந்து வித்தியாசங்கள் இருக்குது. ஒவ்வொரு குழந்தைய வளர்க்குறதுக்கும் வெவ்வேறு வித்தியாசங்கள் இருக்குது. பட் இந்த மாதிரி ஸ்பெஷல் கிட்ஸை வளர்க்கும் போது அதில் நீங்கள் எந்த அளவுக்கு இன்னும் ஈடுபாடோடு இருக்கணும், இன்னும் எந்த அளவுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். அதாவது எல்லா குழந்தைகளும் வளர்கிறது, எல்லாருக்கும் சாப்பாடு போடணும், அதெல்லாம் இருக்குது, படிப்பை சொல்லிக் கொடுக்குறோம், எல்லாமே இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு அதாவது எல்லாருமே அவர்களுடைய சென்சஸை வச்சு தானாகவே சில விஷயங்களை கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆனால் இந்த குழந்தைகளுக்கு சில பிரச்சனைகள் இருக்கிறதுனால அவர்களை நாங்கள் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி போகணும் அப்படின்னு சொல்லி ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு. ஆனால் அவர்களை நாங்கள் சரியான வழியில் கொண்டு போனோமானால் அவர்கள் ஒரு நாளும் அதை மீறி நடக்கவே மாட்டார்கள். சாதாரண குழந்தைகள் வளர்ந்து நன்னா படித்தாலும் ஒரு ஸ்டேஜில் வந்து அவர்கள் நம்ம மீறி போகலாம். ஆனால் இவர்கள் அப்படி போகமாட்டாங்க. நாங்கள் இந்தபடித்தான் செய்யணும், இந்தபடித்தான் வாழ்க்கையை கொண்டு போகணும்னா அவர்கள் அந்தபடியே கொண்டு போவார்கள். அதனால் நாம் நம்முடைய நேரத்தை கூட கொஞ்சம் செலவழித்து அவர்கள் சரியான வழியில் போகிறார்கள்ங்கிறத கண்காணித்து வளர்த்தோமானால் they will be a perfect person. ஓகே, நீங்கள் சொன்னதில் வந்து ரொம்ப கிளியராக ஒரு விஷயம் புரியுது. அதாவது இப்போ வந்து அவங்கள பார்த்துப்பாங்கன்னா அவங்க பண்ணுற நல்லது கெட்டது எல்லாத்துக்குமே அவங்களுக்கு தான் பேர் போகும். ஆனால் நம்மளை நம்பி இருக்காங்க அப்படிங்கும்போது இன்னும் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணி நம்ம தப்பி தவறி கூட தவறான வழியை காமிச்சிடக்கூடாது இல்லையா? கண்டிப்பாக. ஏன்னா பார்த்தோன்னா அவங்க சொல்கிறது பார்த்தோன்னா கட்டுக்கோப்பாக வந்து இந்த மாதிரி தான் இருப்பாங்க, நான் இது மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து ஒரு வரிமுறைகளை போட்டுக்கலாங்க அப்படின்னு தான் சொல்லும். ஆமாம், பட் இதுலேயும் வேறுபாடு இருக்குது. அதை நம்ம கண்டிப்பாக ஏற்றுட்டு தான் ஆகணும். ஏன்னா நிறைய நேரங்களில் தன்னுடைய குழந்தை இப்படி இருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு நிறைய பேரண்ட்ஸ் வந்து ஒதுக்கி வச்சுட்டு போகிறது நான் பார்த்துருக்கோம். அந்த குழந்தைக்கு ஆதரவே இல்லாமல் அந்த குழந்தைய பார்த்துக்காம தூக்கி போட்டு போடுறதுலாம் கூட நம்ம பார்த்துருக்கோம். குப்பை கூடைகளில் கூட இந்த மாதிரி குழந்தைங்க இருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். இந்த மாதிரி தன்னோட குழந்தைக்கு கூட பொறுப்பேற்காமல் இருக்கிற பேரண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? அதாவது நாம் எப்போ ஒரு குழந்தையை பெற்றெடுத்தோமோ அது நம்முடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? இந்த தாயாரேக்கே அவளுடைய மனசாட்சி அவள் சாகுந்தினியும் அவளை உறுத்திகிட்டே இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ரெண்டாவது, இந்த குழந்தைய ஒரு தாயார் வளர்க்குற மாதிரி வேறு யாராலையும் வளர்க்க முடியாது.
தாயாருடைய பாசம், தாயார் வந்து அவள் கஞ்சி குடித்தாலும் அவள் அந்த குழந்தையை நல்லா வளர்க்க முடியும். ஸோ அதனால் பெற்றோர் வந்து இந்த பொறுப்பை தட்டி கழிப்பது சரியான ஒரு வழியே அல்ல. பல்வேறு காரணங்களுக்காக குழந்தைகளை தட்டி கழிக்கிறாங்க. எப்போ ஒரு பெண் வந்து கல்யாணம் பண்ணியோ பண்ணாமலோ ஒரு குழந்தையை தாங்கி கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் ஒரு தைரியத்தில் இருக்காளோ, அதுக்கு பிறகு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமும் அதே தைரியத்தோடு அவள் வாழ்க்கையை கொண்டு போகணும். இதுதான் நான் நினைப்பது. ஓகே. பட் இதுலேயே வந்து இன்னொரு வகையான பேரண்ட்ஸும் இருக்காங்க. எதுக்கு நம்ம வந்து குழந்தைய பெற்று அதுக்கப்புறம் நம்ம அதை கவனிச்சிக்கிறோமா இல்லையாமங்கிறோம், எதுக்கு ஒரு வருத்தம், ஏன் குழந்தையும் கஷ்டப்படணும் அப்படிங்கிறது இப்போ இருக்கிற அட்வான்ஸ்மெண்ட்ஸ் மூலமாக அது கருவில் இருக்கும்போது குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருந்தால் வந்து அபார்ட் பண்ணிக்க கூட ஒரு சில பேரண்ட்ஸ் இருக்காங்க. ஏன்னா அப்பமே கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி அபார்ஷன் அப்படிங்கிற விஷயத்துக்கும் போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. நான் சொன்ன மாதிரி இப்போ வந்து டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்னால சரி தெரியறது, குழந்தை ஒரு 3 monthஸில் கண்டுபிடிச்சிடலாம் குழந்தைக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி. அதை கட்டாயமாக பெற்றுக்கொண்டு அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு வளர்க்கணும்னு நம்ம யாரையும் ஆர்டர் பண்ண முடியாது. அது அவரவருடைய மனநிலையை பொறுத்து. அபார்ஷன் பண்ணிக்கிறதுக்கு வேறு காரணம் இல்லாமல் இது ஒரு காரணமாக இருந்தால் அதை நான் தப்பாக நினைக்க மாட்டேன். ஏன்னா அது ரொம்ப அதனுடைய கஷ்டம் எவ்வளவுங்கிறத நாங்கள் உணர்ந்து கொண்டிருக்கோம். அதனால் அது அவரவர் மனநிலையை பொறுத்தது. ஆனால் வெளிநாடுகளில் பார்த்தால் இந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்குன்னு தெரிஞ்சாலும் தைரியமாக பெற்று வளர்க்கக்கூடிய பெற்றோர்களும் இருக்கிறார்கள். ஸோ அதனால் இதில் தவறு சரி என்று சொல்வதற்கு இல்லை. அவரவருடைய மனநிலை, அவரவருடைய சூழ்நிலை, அவரவருடைய தைரியம், இதை வச்சு தான் சொல்லலாம். ஓகே. ஒரு சில விஷயங்கள் வந்து என்னதான் இருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து கமெண்ட் பண்ணுறதுக்கு நமக்கு ரைட்ஸ் இல்லை அப்படிங்கிறது உண்மைதான், உண்மையான விஷயம். ஆனந்தி மேம், இந்த ஸ்பெஷல் கிட்ஸோட பேரண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும், அவங்க குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் மேம்? ஸ்பெஷல் கிட்ஸோட பேரண்ட்ஸ் வந்து இதை நல்லா புரிஞ்சுக்கணும்ப்பா ஃபஸ்ட்டு. ஏன்னா நேச்சரோட சிஸ்டம் என்னென்னா ஸ்வீட்னஸ் வந்து சால்ட் ஆக முடியாது, சால்ட் வந்து ஸ்வீட் ஆக முடியாது. அதே போல் இந்த குழந்தை வந்து பிறந்த உடனே கம்பேர் பண்ணக்கூடாது. நார்மல் குழந்தை, இந்த குழந்தை, எல்லா குழந்தைங்களுக்கும் டேலண்ட் இருக்குன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அந்த குழந்தைய வளர்க்கணுன்றதான் என்னுடைய ஃபஸ்ட்டு மெசேஜ். இப்போ வந்து நேச்சரில் வந்து இப்போது தனியாக ஒரு மரம் இருக்குது, மரத்தில் நிறைய பழங்கள், மேங்கோனா மேங்கோ தான், அது கொய்யா வராது. கொய்யா மரத்தில் கொய்யாக்காய் தான் இருக்கும். அதே போல் வெஜிடபிள் எடுக்கும்போது பிட்டர் கார்டுனா பிட்டர் கார்டு தான், அது கசக்குது அப்படின்ட்டு ஒதுக்குறோமா? இல்லையே, அதுவும் எடுத்துக்கிறோம். இல்லை, அதே போல் இந்த குழந்தைய நம்ம ஏற்றுக்கிட்டு அந்த குழந்தைய நம்ம வளர்க்கணும், அதை ட்ரெயின் பண்ணால் கண்டிப்பாக வளர்க்க முடியுன்ற ஒரு நம்பிக்கை அந்த பேரண்ட்டுக்கு வரணும் அப்படின்றது தான் என்னுடைய அருமையான விஷயம். என்றைக்குமே எந்த குழந்தை கூடயும் நம்ம குழந்தைய கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தோன்னா பார்க்கக்கா கசக்க தான் செய்யும், அதுக்காக ஒதுக்கிறீங்களா இல்லையா, வாரத்தில் ஒரு வாரம் கண்டிப்பாக வச்சிடுறீங்களா அப்படின்னு சொல்லியிருக்காங்களா ஆனந்தி? நிச்சயமாக. ஏன்னா அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து சூப்பராக பண்ணுறோம்னால ஒரு 4 பேர் கை தந்தாங்கன்னா இன்னும் அதை கண்டினியூ பண்ணுவோம். நமக்கு பிடிக்காத ஒரு விஷயம் நம்ம நல்லா பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் கூட அது 4 பேர் வந்து என்கரேஜ் பண்ணும்போது கண்டிப்பாக அதை நம்ம இன்னும் வேறு ஏதாவது சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து சோறு அடைஞ்சிருந்துருக்கலாம். அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் தான் வந்து இன்னும் உங்களை வந்து ஊக்குவிச்சுட்டே இருக்குது, நீங்கள் பண்ண முடியும், இன்னும் இந்த குழந்தைக்கு நீங்கள் வந்து ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரியான என்கரேஜ்மெண்ட் கிடைக்குது மேம்? எப்போ ஒவ்வொரு குழந்தை, நிறைய குழந்தைகள் வரும்போது அந்த குழந்தை வந்து ஒரு 6 மாதத்தில் அவனால் இன்னது செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை ஏற்படும் பொழுது நம்மளை அறியாமல் நமக்கு ஒரு சந்தோஷம், அதுதான் நமக்கு டானிக். அதாவது முதல்ல என்னுடைய சொந்த குழந்தை, என்னுடைய பையன் வந்து நான் 5 வயசு 6 வயசில் ஸ்டேஜில் ஏறி கையை காலை ஒரு நர்சரி ரைமுக்கு ஆட்டின போது அன்னைக்கு கிடைச்ச சந்தோஷமும் வரியும் இன்னமும் எங்கிட்ட இருக்குது. ஸோ அதனால் எந்த குழந்தையானாலும் சரி வந்து அவனால் ஒன்று செய்ய முடியும், அடுத்த லெவலுக்கு அவனை கொண்டு போக முடிஞ்சால் இன்னும் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகலாம் அப்படிங்கிற ஒரு வெறி என் மனசில் இன்றைக்கும் இருக்குது. அதுதான் என்னுடைய டானிக், என்னுடைய சந்தோஷம். அது நான் எப்படி சொல்ல வரேன்னா, இந்த பயிற்சிங்கிற ஒரு உரத்தை நாம் இந்த குழந்தைகளுக்கு கொடுத்து அன்பு பாசம்ங்கிற தண்ணீரை விட்டு இந்த குழந்தைகளை நாங்கள் வளர்த்தோமானால் அவர்களும் சமூகத்தில் ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு ஆளாக இருக்க முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. எப்போவுமே வந்து இந்த ஏதாவது வீட்டுக்கு போனோன்னா பேரண்ட்ஸ்லாம் சொல்லுவாங்க, என் குழந்தை வந்து சூப்பராக பாடுவாங்க, பாடிக்காமல் என் குழந்தை நல்லா டான்ஸ் எங்கே டான்ஸ் அடிக்காமல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ உங்கள் குழந்தைங்க பண்ண ஒர்க்கை வந்து இன்னொருத்தங்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறது அப்படிங்கிறது நிஜமாக எல்லா பேரண்ட்ஸ்க்குமே இருக்கிற ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ உங்கள் குழந்தைங்க பண்ண ஒர்க்கை எங்களுக்காக கொஞ்சம் காமிங்க. இந்த குழந்தைகள் வந்து ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணுவார்கள், ஃபைல் பண்ணுவார்கள், நோட் பேட் பண்ணுவார்கள், ஹேண்ட்லூம் வீவிங்கும் பண்ணுவார்கள்.
இது வந்து ஹேண்ட்லூம் வீவிங்கில் அவர்கள் செய்யும் தரீஸ். அடுத்தது இது பெப்சிகோங்கிற கம்பெனிக்காக செய்யும் நோட் பேட்ஸ். இந்த லான்சன் கம்பெனி எங்களுக்கு ரெகுலராக ஒரு ஆர்டர் கொடுப்பார்கள் அவர்கள். ஸோ இதெல்லாம் அவர்கள் செய்யும் டேங்லர்ஸ். அண்ட் இந்த ஃபைல் முழுவதுமாகவே அவர்கள் தான் பண்ணியிருக்கிறார்கள். இந்த ஸ்க்ரீன் பிரிண்டிங் பண்ணி இதுக்கு ஹோல்ஸ் அடித்து கிளிப்ஸ் போட்டு இது முழு வேலையும் அவர்கள் தனியாகவே பண்ணுவார்கள். இதை தவிர அவர்கள் வந்து பேப்பர் பேக்ஸ் அந்த மாதிரி எங்களுக்கு கிடைக்கிற ஆர்டர்ஸ் எல்லாம் பண்ணுவார்கள். எங்களுக்கு மிகவும் உதவியாக இருப்பவர்கள் லான்சன் டொயோட்டா கம்பெனி, அதுக்கப்புறம் பெப்சிகோ, டிசிஎஸ். இவர்கள் எங்களுக்கு ரெகுலரான ஆர்டர் டெலிஃபோன்லேயே பண்ணிடுவார்கள். நாங்கள் செய்து அங்கே அனுப்பிடுவோம், அது பாட்டுக்கு பணம் வந்துட்டுருக்கும். இந்த மாதிரியான ஒரு நிலைக்கு நாங்கள் இப்போ வந்திருக்கோம். அதனால் இதுகள் எல்லாம் சில வேலைகள் இவர்கள் செய்வது. ஓகே, எல்லா பேரண்ட்ஸ்க்குமே வந்து அவங்க குழந்தைகிட்ட இருந்து ஸ்பெஷல் ஃபீலிங் இருக்கும். ஸோ குழந்தை வந்து ஒவ்வொரு ஸ்டெப் முன்னேறும் போதும் வந்து அவங்க மகிழ்ச்சி அவ்வளோ கூடிக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் வந்து ஒரு கிஃப்டட் சைல்டு இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் நிறைய டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய எஃபர்ட்லாம் அவங்களுக்கு போட்டு அவங்க இன்னும் வந்து அதையும் அவங்க வந்து டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன் கொடுக்கும்போது அந்த சந்தோஷம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்கள் 2 பேரோட முகத்துலையும் எங்களால் பார்க்க முடியுது. நிறைய விஷயம் நீங்கள் அவங்க சொன்னதெல்லாம் நிஜமாவே நமக்கே மைண்ட் ப்ளோயிங் ஆனது. கண்டிப்பான விஷயங்கள் அவங்க சொல்கிறத பார்த்தோன்னா பாசமாக இருந்தாலும் சரி, ஒரு அவங்கள பார்த்துக்கிற அஃபெக்ஷன் கேர் எதாக இருந்தாலும் வந்து பல்மடங்கு அப்படி பெருசாகிட்டே போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஸோ இன்றைக்கி இந்த நாளில் வந்து எங்கள் கூட இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட குழந்தைங்களை பற்றியும் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணிட்டுருக்கீங்க அப்படிங்கிறத பற்றியும் என் மற்ற பேரண்ட்ஸ்க்கும் வந்து நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கீங்க. ஸோ இது எல்லாத்தையும் கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. ஆனால் இப்போ அடுத்ததான் நான் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நீ ஒரு வெப்சைட் சொல்லணும் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். சொல்லு பார்ப்போம். இன்றைக்கி என்ன வெப்சைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா www.indiaparenting.com. ஓகே, indiaparenting.com என்ன இருக்குது? indiaparenting.com வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை வந்து அதாவது உண்டாகிற நாள் 0th டேலேருந்து ஆரம்பிக்கிற முதல் நாள் அந்த குழந்தை வெளியே வர வரைக்கும் இருக்க எல்லா விஷயமே இந்த வெப்சைட்டில் இருக்குது. நான் முக்கியமான விஷயம் 2 விஷயம் 3 விஷயம் உங்கள்கிட்ட சொன்னல, அது என்ன சொல்லு? என்னது? ஓவிலேஷன் கால்குலேட்டர்லாம் இருக்குன்னு சொன்னேன்ல. எப்படா சொன்னேன்? சொன்னேன்ப்பா, நீ மறந்துட்டேன். வரப்போ தானே சொன்னேன். இதில் பார்த்தீங்கன்னா ஓவிலேஷன் கால்குலேட்டர் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த கிட் வந்து எவ்வளோ வெயிட் இருக்கணும் அப்படிங்கிற கால்குலேட் பண்ணுற விஷயங்கள், மட்டும் அந்த குழந்தை வந்ததுக்கப்புறம் ரைம்ஸு, ஸ்டோரிஸ், எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. அந்த குழந்தைக்கு வளர்க்குறதுக்கான வழிமுறைக்கு தேவையான எல்லா விஷயங்களும் இந்த வெப்சைட்டில் இருக்குது. ஓகே, அப்போ நீ தான் தப்பாக சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? 0th டேலேருந்து குழந்தை வெளில வர வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தா ரைம்ஸ் எல்லாம் சொல்லி அவங்க ப்ரீ ஸ்கூல் போகிற வரைக்கும் எல்லாமே இருக்கும் போல இருக்கு. சீரியஸாக அந்த குழந்தைக்கு என்ன நேம் வைக்கலாம் முத கொண்டு இதில் இருக்குது. ஆமாம், அந்த குழந்தை பெரியாவே அடுத்த குழந்தைக்கு சொல்கிற அளவுக்கு எல்லாமே வெப்சைட்டில் இருக்குன்னு சொல்லு. ஆமாம், கண்டிப்பாக இது வந்து ஒரு மினி பாட்டி அப்படின்னு சொல்லலாமே. ஓகே, அப்போ வீட்டில் பாட்டி இல்லைன்னா பரவாயில்ல, நீங்கள் வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணி வச்சு பேன் அப்படிலாம் சொல்ல பாட்டி வீட்டில் இருக்கேன், எங்கள் வீட்டில் வெப்சைட் இருக்கு, வீட்டுக்கு ஆன் பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஓகே, வந்து இந்த வெப்சைட் நான் ஒருத்தர ஸ்பெல் பண்ணிடுறேன். நீ சொல்லிடுறியா? அப்படிலாம் இல்லை, சொல்லு. ஓகே, indiaparenting.com என்ன? indiaparenting.com. ஓகே, வெரி நைஸ். இன்னைக்கு வந்து நல்ல வெப்சைட் இருக்கு அப்படிங்கிறது நான் சொன்னா நீ அப்படிம்ப, அதனால நீ சொல்ல வேண்டாம், நானும் சொல்ல மாட்டேன். அதனால யார் சொல்லணும்? நம்ம வியூவர்ஸ் தான் சொல்லணும். அதுக்காக வந்து நீங்கள் என்ன பண்ண போறீங்க அப்படின்னா feedback@pudiyugam.tv அப்படிங்கிறதுக்கு வந்து மெயில் தட்டிவிடலாம். அப்படிலாம் ஒரு டோல் ஃப்ரீ நம்பர் போயிட்டு இருக்காங்க, அதில் கால் பண்ணி இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, இப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்னு சூப்பராக சொல்லலாம். ஆமாம், அதையும் தவிர ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா நீங்கள் கைப்பட கடிதம் எழுதி இப்போ கீழே டிஸ்பிளே அட்ரஸ்க்கும் எழுதி அனுப்பலாமே. சூப்பர். ஆனால் ஏற்கனவே வந்து நிறைய ஃபீட்பேக் இருக்குது, அதை போய் நான் உடனே படிச்சாகணும். ஆஹா, ஓகே, உடனே கிளம்பிடலாம். புதிய FM ஸ்டேஷனில் இது இனியவே இன்று சபரி ஆனந்தி.